ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா பழனியில் இருக்கோங்க. இன்னைக்கு நாம பழனியில இருந்து ஹோசூர் வரைக்கும் மேட்டூர் சூப்பர் சர்வீசஸ் ஆம்னி பஸ்ல தான் டிராவல் பண்ண போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி போர்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. பழனியில் இருக்கிற ரவிராஜ் இந்தியன் ஆயில், ரவிராஜா ஜெயராஜான்னு கரெக்டாக தெரியல, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆல்ரெடி பஸ் வந்துருச்சு, நம்ம போட் பண்ண வேண்டியது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பழனியிலிருந்து ஹோசூர் வரைக்கும் நம்ம மேட்டூர் சூப்பர் சர்வீசஸில் நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். மக்களே, நம்ம ஜெயராஜ் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்ல இருந்து தாங்க கிளம்புது மேட்டூர் சூப்பர் சர்வீசஸ். எம்எஸ்எஸ்னு போட்டிருக்கு பாருங்க. நம்ம ஸ்லீப்பர் கோச்சில் தாங்க டிராவல் பண்றோம். நம்ம பஸ் ஃபுல்லாவே வந்து ஸ்லீப்பர் தான் நினைக்கிறேன். சீட்டர் இருக்கான்னு தெரியல, உள்ள போனாதான் தெரியும், பார்ப்போம். சோ ஃப்ரெண்ட்ஸ், நாம கிளம்பியாச்சுங்க. பழனியில இருந்து மேட்டூர் சூப்பர் சர்வீசஸ் பஸ் செம்ம சூப்பரா இருக்குங்க. வண்டி வந்து செம்ம சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நம்ம சீட்ல வந்து செட்டில் ஆயாச்சு. மேல பாருங்க, நம்ம ஏசி வெண்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான கண்ட்ரோல் யூனிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீட்டர் இருக்குங்க. நான் வந்து ஸ்லீப்பர் சீட் மட்டும் தான் நினைச்சேன். ஆக்சுவலா நம்ம சிங்கிள் சீட் இருக்கிற சைட்ல வந்து ரெண்டுமே அப்பர் பெர்த் லோவர் பெர்த் ரெண்டுமே ஸ்லீப்பர். அதே வந்து டபுள் சீட்டர் இருக்கிற இடத்துல வந்து மேல 2 ஸ்லீப்பர் சீட்ஸ், கீழே 2 சீட்டருங்க. சோ இது வந்து காம்பினேஷன் ஆஃப் சீட்டர் அண்ட் ஸ்லீப்பர் பஸ்ன்னு சொல்லலாம். செம்ம சூப்பரா ஸ்கிரீன்ஸ் எல்லாம் போட்டு உள்ள இருக்கிற லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. நல்ல கிளீன்லினஸ் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சார்ஜிங் போடுறதுக்கு வெண்ட் இருக்கு. பேக் வச்சுக்கிறதுக்கான ஷெல்ஃப் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க.
ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து செம்ம சூப்பரா இருக்கு. நம்ம ஸ்டாஃபும் வந்து செம்ம சூப்பரா கைட் பண்ணாங்க. நம்ம பஸ் தேடி வந்துட்டு இருந்தோம் பழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போர்டிங் பாயிண்ட்டுக்கு. ஸோ கரெக்டா நமக்கு டைரக்ஷன் சொல்லி நம்மள போர்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ வேற லெவலுங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து செம்ம சூப்பர்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சோ பழனியில இருந்து பாத்தீங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீசஸ் பஸ் தாராபுரம், அதுக்கப்புறம் சேலம், கிருஷ்ணகிரி வழியா நம்ம ஹோசூர் ரீச் ஆகும். சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த தொப்பூர் கனவா இருக்குல்ல, சோ அது வழியா தான் நம்ம டிராவல் பண்ணுவோம். ஐ திங்க் அதெல்லாம் வந்து மிட் நைட் கிராஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். சோ இப்போ வந்து அடுத்து பாத்தீங்கன்னா பழனிக்கு அப்புறம் போர்டிங் பாயிண்ட் வந்து தாராபுரத்துக்கு அப்புறம் வந்து மேக்சிமம் யாரும் போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இடையில தாராபுரத்துக்கு அப்புறம் செம்ம ஸ்பீட் எடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சோ ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 4 o'clock போல நம்ம ஹோசூர் ரீச் ஆவோங்க. சோ இப்போ பழனி டவுனுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம். பழனி டவுனுக்குள்ளேயே வந்து ஒரு 2-3 போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நாம வந்து சூப்பரான ஒரு ஆம்னி பஸ் டிராவல் வந்து இந்த டைம் பண்றோம். இது வந்து யூனிக்கான ஒரு ரூட் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரூட் ட்ரை பண்றோம். நம்ம பழனியில இருந்து ஹோசூருக்கு டைரக்டா ஆம்னி பஸ்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம தாராபுரம் டவுன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. பழனியில இருந்து நம்ம பஸ் எடுத்தோன்னே கிராஸ் பண்ற ஃபர்ஸ்ட் டவுன், பெரிய டவுன் தாராபுரம். இங்கேயும் வந்து போர்டிங் பாயிண்ட் இருக்கு. ஐ திங்க் பழனிலயும் தாராபுரம்ல மட்டும்தான் போர்டிங் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேக்சிமம் யாரும் ஏறதுக்கான சான்சஸ் இல்ல. இங்க பாருங்க A1 டிராவல்ஸும் போயிட்டு இருக்கு. A1 டிராவல்ஸும் பழனியில இருந்து வர பஸ் தான் நினைக்கிறேன். சோ தாராபுரம் வழியா எங்க போற பஸ்ன்னு தெரியல, டெஸ்டினேஷன் எங்கன்னு தெரியல. சோ நம்ம பஸ் பாத்தீங்கன்னா தாராபுரத்துக்கு அப்புறம் சேலம், தோப்பூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி வழியா நம்ம ஹோசூர் ரீச் ஆவோம். சோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நைட் ஜேர்னின்னு வச்சுக்கோங்களேன். செம்ம கம்ஃபர்ட்டா இருக்குங்க, சீரியஸ்லி சொல்றேன். அவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து
நம்ம பெட் கவர்ஸ் ஆகட்டும், மேட்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா வச்சிருக்காங்க. எந்த ஒரு குறை சொல்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே வைக்கல. அவ்வளவு பக்காவான சர்வீஸ் கொடுக்குறாங்க நம்ம மேட்டூர் சூப்பர் சர்வீசஸ். நைட் எங்காவது பிரேக் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா பாத்தீங்கன்னா ஒரு 12:30 1 போல தான் நம்ம சேலம் கிராஸ் பண்ணுவோம். மேபி சேலம்ல ஒரு டீ காஃபி பிரேக் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எங்க நிறுத்துறாங்கன்னு. சோ ஃப்ரெண்ட்ஸ், நாம ஒரு குட்டி நேப் போட்டு எந்திரிச்சா நாம ஆல்மோஸ்ட் வந்து சேலம் பக்கத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. சோ இங்க வந்து மேட்டூர் சூப்பர் சர்வீசஸ் டிராவல்ஸ்க்கு வந்து நம்ம கொங்கு ரீஜன்ல வந்து நிறைய பக்கம் பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அவங்க லாஜிஸ்டிக் சர்வீசஸ் எல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோசூர்ல நாம ஸ்டே பண்ணிருக்கிற ஏரியா பக்கத்துல தான் வந்து மேட்டூர் சூப்பர் சர்வீசஸோட ஒரு லாஜிஸ்டிக் சென்டர் வேற இருக்கு. சோ அவங்க சர்வீசஸும் வந்து நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற மாதிரி நினைக்காதீங்க. உண்மையிலேயே வந்து பஸ்ஸோட சர்வீஸ் ஆகட்டும், நம்ம ஒரு லைட்டா நாப் எடுத்துட்டு வந்தோம், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட இல்லைங்க. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. சோ கண்டிப்பா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நீங்க போற ரூட்ல மேட்டூர் சூப்பர் சர்வீசஸ் இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணலாம். பஸ் வந்து வேற லெவல். சோ இப்ப நாம வந்து சேலம்ல இருக்கிற மேட்டூர் சூப்பர் சர்வீசஸோட ஆபீஸ்க்கு தாங்க ரீச் ஆயிருக்கோம். சோ இங்க வந்து ஐ திங்க் நான் சொன்னேன்ல லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சோ நம்ம போற பஸ்லயும் ஏதாவது லக்கேஜ் எல்லாம் ஏத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நிறுத்திருக்காங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா சேலம் வந்து மேஜர் ஹப் நம்ம மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்ஸுக்கு. அதனால இங்கிருந்து ஹோசூர், பெங்களூர் டிரான்ஸ்போர்ட் பண்ற ஏதாவது கூட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஏற்றினதுக்கு அப்புறம் நம்ம கிளம்புவோம். மக்களே, இப்ப நாம சேலம் அவுட்டர்ல இருக்கோங்க. இங்க பாருங்க, வணக்கம் டு நம்ம சேலம் போட்டிருக்காங்க பிரிட்ஜோட வால்ல. ஸோ நம்ம பஸ் வந்து பிரேக் நிறுத்தி இருக்காங்க. பஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இங்கதாங்க பிரேக்கு.
கிராண்ட் அஞ்சப்பர் ஹோட்டல்ல நல்லா இருக்கு ஃபெசிலிட்டிஸுங்க. 24/7 ஓபன் போல கிராண்ட் கஃபே. நம்ம டிரைவர் அண்ணா காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உள்ள இருக்கு. கிராண்ட் அஞ்சப்பர் நல்ல ஃபெசிலிட்டிங்க. ஹைவே மேல. மக்களே எல்லாரும் டீ காஃபி முடிச்சுட்டு போட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நாமளும் போட் பண்ணுவோம். இன்னொரு 5 மினிட்ஸ்ல எடுத்துருவாரு. அநேகமா காலையில நாம ஒரு 4 o'clock ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ஹோசூருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆம்னி பஸ் சேலம்ல ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரேக், அதுக்கப்புறம் ஒரு டீ காஃபி பிரேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் கிளம்பிட்டு நாம இப்போ தோப்பூர் வழியா டிராவல் பண்ண போறோங்க. தோப்பூர் கணவாய், இந்த இன்ஃபேமஸ் தோப்பூர் கணவாய்ன்னு சொல்லலாம். ஏன் இன்ஃபேமஸ்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஏன்னா கொஞ்சம் டேஞ்சரஸான ஹில்லி ஏரியா, ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. பட் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. சோ அந்த முக்கியமான டேஞ்சரஸ் கர்வ்ல கொஞ்சம் ஈஸான ஒரு டிராவலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த பிரிட்ஜ் ஒர்க்கும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரீசெண்டா நியூஸ்ல படிச்சேன். சோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா நிறைய பிளாக்ஸ் பார்த்திருப்பீங்க நீங்க தோப்பூர் கணவாய் பத்தி. சோ இப்ப நாம தோப்பூர் கணவாய் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற டோல்கேட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா நாம தர்மபுரி டவுனுக்குள்ள போக மாட்டோம்னு நினைக்கிறேன். கிருஷ்ணகிரி கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூளகிரி வழியா நம்ம ஹோசூர் ரீச் ஆயிடுவோம். சோ நல்லா மிட் நைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க தோப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள.
ஃப்ரெண்ட்ஸ், ஏர்லி மார்னிங் 3 o'clock இருக்குங்க. நாம கிருஷ்ணகிரி பக்கத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கோம். தோப்பூர் கணவாய் எல்லாம் தாண்டி வந்தாச்சு. மறுபடியும் வந்து ஒரு சின்ன நேப் எடுத்தாச்சு. ஒரு 1.5 2 hours வந்து தூங்கி இருப்போம்னு நினைக்கிறேன். சோ எந்திரிச்சு பார்த்தா நாம கிருஷ்ணகிரி தாண்டிட்டு இருக்கோம். ஆக்சுவலா பார்த்தா பெங்களூர் வரைக்கும் போற பஸ் இது. அதனால ஹோசூர் வந்துருச்சானே வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறதுனால அப்பப்போ நாம எந்திரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. பஸ்ல சொல்லுவாங்க நம்ம கேபின் க்ரூ, இருந்தாலும் வந்துட்டு நம்ம அந்த ஒரு எந்தூசியாசம் இருக்கும்ல, நம்ம ஊர் வந்துருச்சான்ட்டு. சோ அதனால நாம எந்திரிச்சு பார்த்துக்கிட்டே வந்தோம். கிருஷ்ணகிரி தாண்டிட்டுனாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஸ்சிடிசி பஸ்ஸஸ், டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ், ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, திருச்சியில இருந்து சேலம் வழியா ஹோசூர் வரைக்கும் வர பஸ்ஸுங்க. நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கிற எஸ்சிடிசி பஸ், இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் வரும். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடகா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸும் நிறைய கிராஸ் பண்ணும் இந்த டைம். கேரளால இருந்து பெங்களூர் வரைக்கும் வர்ற பஸ்ஸஸும் வந்து இந்த டைம் தான் கிராஸ் பண்ணும். அதனால ஃபுல் ஜாம் பேக்கடா தான் இருக்கும். நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டனே பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர் ரீச் ஆகிற வரைக்கும் வந்து ஃபுல் டிராபிக் ஆயிடும். கிருஷ்ணகிரி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ வந்து நாம மட்டும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஹைவேல. அப்பப்போ வந்து ஏதாவது ஆம்னி பஸ்ஸஸும் மத்த வெஹிக்கிள்ஸும் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்ப நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட் கிராஸ் பண்ணமோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பேக்கட் ஆயிருங்க. அது 24/7 இப்படிதான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து இந்த சைடு பெங்களூருக்கு கனெக்ட் பண்ற மெயின் ரூட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய டிராபிக் இருக்கும். ரோட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வீக்கெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அதிகமா டிராபிக் இருக்கும். நம்ம பஸ் மட்டும் இல்லாம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லாம ஹெவி வெஹிக்கிள்ஸும் நிறைய டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம லாரிஸ், இந்த கூட்ஸ் எல்லாம் ஏத்திட்டு வர வண்டி, ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா வேற இல்ல. இந்த A1 சர்வீசஸ் பஸ் பாருங்க, நம்ம பழனியில இருந்து கிளம்புனதுல இருந்து நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒன்னா நம்ம பஸ் பின்னாடி போகுது, இல்ல அவன் பின்னாடி போறான். ஐ திங்க் A1 சர்வீசஸும் பெங்களூர் வரைக்கும் போற பஸ் தான் நினைக்கிறேன். பழனி டு பெங்களூரா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த டைம் பாருங்க, நம்ம மேட்டூர் சூப்பர் சர்வீசஸ் ஒரு பஸ் இருக்கு, அதுக்கப்புறம் A1 சர்வீசஸ் பஸ் இருக்கு. நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு போல நம்ம பழனியில இருந்தும் பெங்களூர் வரைக்கும் வர. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸே ஒன்னு இருக்கு பழனியில இருந்து ஹோசூர் வரைக்கும் டைரக்ட் பஸ். பட் அதுல நமக்கு டிக்கெட் கிடைக்கல, அதனால நம்ம ஆம்னி பஸ்ல புக் பண்ணிட்டோம். அண்ட் நல்ல வேற சுத்தமா கொடைக்கானல்ல, அதனால கொஞ்சம் நல்லா கால் நீட்டி படுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆம்னி பஸ் புக் பண்ணோம். அதுக்கு தகுந்த அப்படியே சூப்பரா இருந்துச்சுங்க. ஒரு செம்ம கம்ஃபர்டான டிராவல், இதை விட பெட்டரா கேட்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஹோசூர் அவுட்ஸ்கர்ட்ஸ் வந்தாச்சுங்க. இன்னும் வந்து ஒரு 10 minutesல நாம ஹோசூர் ரீச் ஆயிடுவோம். இறங்க வேண்டியதுதான். நம்ம பஸ் பாத்தீங்கன்னா ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி தனிஷ்குன்னு ஒண்ணு இருக்கும். கரெக்டா வந்து அந்த பிரிட்ஜ் இறங்குற இடத்துல அங்கதான் வந்து மோஸ்ட்லி ஆம்னி பஸ்ஸஸ் வந்து இறக்கி விடுவாங்க. நம்ம பஸ்ஸும் அங்கதான் இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரிட்ஜுக்கு கீழே போனா கரெக்டா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இறங்கிக்கலாம். பிரிட்ஜுக்கு மேல போனோம்னா நம்ம தனிஷ்குல தான் இறங்கணும். பட் ரொம்ப தூரம் எல்லாம் இல்லைங்க, ஒரு 100-200 மீட்டர்ஸ்ல தான் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம தனிஷ்குல இறங்குறோம் இல்லையா, ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா 3 மணிலேயே இருந்து இந்த பாட் பிரியாணின்னு என்னமோ கடை இருக்குங்க. அது விடிய காலையில கூட ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஹோசூர்ல வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து ஷிஃப்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ற பசங்களை வந்து காலங்காத்தால கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. அதனால அவங்களுக்கு வந்து ஃபுட்டுக்கான ஒரு பாயிண்டா வந்து ஹேங் அவுட் பாயிண்டா அது இருக்கும் கரெக்டா தனிஷ்க்கு ஆப்போசிட்ல. சில சமயம் காலையில ஷிஃப்ட்டுக்கு கிளம்புறாங்க பாத்தீங்களா, அவங்களும் வந்து காலங்கத்தால சாப்பிட்டு போவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஹேங் அவுட் பாயிண்ட் நம்ம இறங்குற இடம். இறங்கி ஓபன் பண்ணி இருந்துச்சுன்னா காமிக்கிறேன். இன்னைக்கு இப்ப தெரியல நாம எத்தனை மணிக்கு இறங்க போறோம். அரௌண்ட் ஒரு 4 o'clock இறங்குவோம். ஓபன் பண்ணிருப்பாங்களா என்னன்னு தெரியல. சைட்ல பாருங்களா, நம்ம மலை மேல சிவன் கோவில், நம்ம ஹோசூர் சிவன் கோவில் ராஜகோபுரங்க. எப்பவுமே வந்து கரெக்டா என்டர் ஆகும்போது அப்படியே சும்மா பல லைட்ஸ் எல்லாம் போட்டு நம்மளை வரவேற்கும் நம்ம ஹோசூர் மலை கோவில். சோ உள்ள வந்தாச்சுங்க. அதியமன் காலேஜ் எல்லாம் தாண்டி நம்ம ஹோசூர் டவுனுக்குள்ள வந்தாச்சு. இன்னும் வந்து ஒரு 5 minutes தான் நம்ம
இறங்க வேண்டியதுதான். மக்களே கரெக்டா காலையில 4 o'clock நம்ம ஹோசூர் ரீச் ஆயாச்சுங்க. செம்ம டாக் டைம் வந்து ரீச் ஆயிட்டாங்க. வேற லெவல் போங்க. நம்ம தம்பி ஃப்ரெண்ட் ஆயிட்டா பாய் சொல்லிட்டு இருக்கான். சூப்பருங்க, செம்ம சூப்பரான சர்வீசஸ்ங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ நம்ம ஹோசூர்ல வர்ற ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்கதான் நிப்பாங்க. கரெக்டா நம்ம பிரிட்ஜ் இறங்குற இடத்துல. இது எலக்ட்ரிக் பஸ்ஸுங்க, நியூஜோ எலக்ட்ரிக் பஸ். நியூ கோவா நியூ ஜோவான்னு தெரியல, வாட் எவர். ஸோ மக்களே, நம்ம பழனியில இருந்து ஹோசூர் வரைக்கும் வந்த இந்த மேட்டூர் சூப்பர் சர்வீசஸ் ஆம்னி பஸ் டிராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Hosur